வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ வந்து உங்களை பாசிட்டிவா இந்த டே ஆரம்பிக்க ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்து, எப்பயுமே வந்து நம்ம ஒரு டேயை வந்து ஒரு பாசிட்டிவா ஆரம்பிச்சோம், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட ஆரம்பிச்சோம்னா அன்னைக்கு நமக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு நம்பிக்கையோட எல்லாமே நல்லா சால்வ் பண்ணுவோம். ஸோ கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி ராயல் பாஸ் ஆஃபரை முடிக்க போறோம் நாளையோட. ஸோ உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ முதல் எக்ஸாமே கிராக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எப்படி பர்ச்சேஸ் பண்றதுக்குன்னு வீடியோவும் போட்டிருக்கோம். அதே மாதிரி சூப்பர் பேட்ச் டெஸ்ட் அன்னன்னைக்கே எடுத்துருங்க. ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் சூப்பர் பேட்ச் டெஸ்ட். ஸோ சூப்பர் பேட்ச் டெஸ்ட் அன்னன்னைக்கே எடுத்துக்கோங்க. அதோட குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே எப்ப இந்த கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆனாலோ இல்ல மெயின்ஸ்ல வந்து 0.5 1 மார்க்ல ஃபெயில் ஆனாலோ அவங்க கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா மிஸ் ஆகும். சரிங்களா? இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த ஒரு ஜூலை ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் ஜனவரி வரை தான் பாத்தீங்கன்னா வந்து பேங்க் எக்ஸாமுக்கான எக்ஸாம் சீசன். இதுல மட்டும் படிப்பாங்க. அடுத்து அந்த ஜனவரியில இருந்து அந்த மே வரை வந்து படிக்க மாட்டாங்க. ஏனோ தானோன்னு படிப்பாங்க, ஸ்கிப் பண்ணி படிப்பாங்க, திடீர்னு விட்டுருவாங்க. இதுல கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகும். இந்த தப்ப பிகினர்ஸோ ஃப்ரெஷர்ஸோ பண்ணிடாதீங்க. நம்ம கிராக் பண்ற வர ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா வந்து கன்சிஸ்டன்சியோட ஒரு கோலை செட் பண்ணி ஓடணும். டெய்லியுமே ஏதாவது ஒரு டெஸ்டாவது எடுத்துடணும். ஒரு கல்யாணம் இருக்கு, ஒரு திருவிழா இருக்கு அப்படின்னாலுமே நீங்க வீட்டில் வந்து உட்காரும் போது சிம்பிளா ஒரு செக்ஷன் டெஸ்ட் கூட ஆப்டிடியூடோ இங்கிலீஷோ ரீசனிங்கோ நீங்க எடுத்துடணும். டெய்லியுமே கன்சிஸ்டன்சியா படிச்சா மட்டும்தான் உங்களுக்குள்ள மார்க்ல மாற்றம் தெரியும். நீங்க அட்டெம்ப்ட் இன்க்ரீஸா கொடுக்கறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நீங்களே சொல்லுங்க மக்களே, கன்சிஸ்டன்சியே இல்ல. அதாவது வாரத்துல 5 நாள் படிக்கிறீங்க, சனி ஞாயிறு கேப் போடுறீங்க, அதுல வாரத்துல படிச்ச எல்லாமே மறந்துடும், திரும்ப திங்கக்கிழமை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சோ இப்படி கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாம படிச்சா உங்களுக்கு மார்க் வருமா? நீ வந்து பேங்க் எக்ஸாமுக்கு பாஸ் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணணும். கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும், நம்ம அட்டெம்ப்ட் கொடுக்கறதுல அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும், நம்ம எந்த செக்ஷன்லாம் வீக்கா இருக்கோமோ, எது வரலன்னு புலம்புறோமோ அதுல நம்ம பிராக்டிஸ் ரொம்ப கொடுக்கணும். மோர் நம்பர் ஆஃப் வீடியோஸ் பார்க்கணும், அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எனக்கு பிகினர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே மெசேஜ் அனுப்புறீங்க, சார் எப்படி சார் வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறது, எப்படி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறது, அட் அ டைம்ல ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் எப்படி படிக்கிறது, கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்றது. ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ யூடியூப் சர்ச்சில் போயிட்டு அதை போட்டுட்டு CWJன்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த புதுசா படிக்கிறவங்க, அகாடமியில படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே தான் கிளாஸ் வச்சிருப்பாங்க, சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுருப்பாங்க. நீங்க என்ன செய்வீங்க? சரி சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருந்துக்கிறோம், 5 நாளுமே நம்ம படிச்சிட்டோம், சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருந்து திங்கக்கிழமை ஆரம்பிப்போம். அந்த கதையே கூடாது. கண்டிப்பா நீங்க ஒரு ஃப்ரெஷரு பிகினர் அகாடமியில சேர்றீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே என்ன டாபிக் கவர் பண்ணாங்களோ சனி ஞாயிறு அதை ஃபுல்லாமே சால்வ் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். சரிங்களா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்றீங்களோ அந்த டாபிக்ல வெல்வெஸா ஆயிருவீங்க. நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான், ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஆப்டியை வந்து அப்படி நல்லா பிராக்டிஸ் பண்ண மாட்டோம். ரீசனிங் பண்ற அளவுக்கு இங்கிலீஷ் பண்றோமான்னு யோசித்து பாருங்க. இப்படி எல்லாம் பண்ணாமலே வந்து நம்மளுக்கு மார்க் வரல, நம்ம பிரிலிம்ஸ்ல வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா எப்படி? நீ என்ன தப்பு பண்ற, நீ எந்த இடத்துல மிஸ் பண்றன்றது உனக்கே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கான முயற்சியை எடுக்காம இருந்தா யாருக்கு தோல்வி? நமக்கு தான் தோல்வி. ஸோ அதனாலதான் சொல்றேன், வீக் செக்ஷன் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா மாத்துங்க. அதுக்கான ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் எடுத்துக்கங்க. கண்டிப்பா நம்மளால முடியும் நினைங்க. ஒரு மனுஷனால முடியுதுன்னா நம்மளாலையும் அது முடியும்டா அப்படின்னு நினைச்சு ஓடுங்க. அடுத்தவனை கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ இன்னைக்கு தான் வந்து நீ ஜிம்முக்கு வந்திருக்க, சரியா? ஒரு 2-3 வருஷமா ஜிம்ல ஒருத்தன் ஒர்க் அவுட் பண்றான், சரியா? நீ 2 நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவன் பாடி மாதிரி என் பாடி வரலையே அப்படின்னு சொன்னா லூசுன்னு தானே சொல்லுவாங்க நம்மள. அதே தான் இங்கேயும். அவன் 3 வருஷமா 2 வருஷமா பிராக்டிஸ் பண்றானா, அவன் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கான், அதனால அவனுக்கு அந்த ஸ்பீடு கிடைச்சிருக்கு. அது உனக்கு கிடைக்கணும் ஷார்ட் டைம்ல அப்படின்னு பார்த்தனா நீ அதுக்கு உழைக்கணும். நீ உழைக்க தயாரா இருந்தா கண்டிப்பா கடவுள் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கிளியர் பண்ணி விட்டுருவார். ஸோ ஹார்ட் ஒர்க் போடுங்க.
அதை தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இந்த ஜிம்மு மாதிரி 5 நாள் மட்டும் ஜிம்முக்கு போயிட்டு ஆச்சா பூச்சான்னு எல்லாத்தையும் அலப்பறையை கொடுத்துட்டு அடுத்து ஜிம்முக்கே போகாம விட்டுருவாங்க. சரியா? அடுத்து வெறி வரும்போது ஜிம் போவாங்க. இப்படி பேங்க் எக்ஸாம்ல இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு பேங்க் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு பார்த்துட்டு அப்போ மட்டும் வெறி வந்து ஒரு 5 நாள் படிச்சுட்டு 10 நாள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கேப் விட்டுட்டு ஒரு 10 நாள் படிப்பாங்க. எப்பப்போ வெறி வருதோ அப்பப்போ மட்டும் படிக்கிற ஒரு குரூப் இருக்காங்க. அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? வெறின்றது எப்பயுமே உள்ள இருக்கணும். நம்ம ஜென்ரேஷனை மாற்றணுன்ற வெறி இருக்கணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல நகை போடணும், நம்ம சொந்த வீடு வாங்கணும், நம்ம குழந்தைய வந்து நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், இப்படின்ற கோலை செட் பண்ணுங்க. முக்கியமாக பெண்கள், நீங்கள் வந்து வேலையோட உங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கும் நார்மலாக உங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் ஒரு பிஓ, எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ ஆகி மாமியார் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கான மரியாதையே வேற மாதிரி இருக்கும். தெருவில் ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருந்திருப்போம். திடீர்னு பாஸ் ஆனோடனே அந்த தெருவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேலே அப்ரோச் அவங்க காட்டுற அந்த மரியாதையே வேற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்லேயே உங்கள் அப்பா அம்மாவே உங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணாதீங்க. தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நமக்கு கிடைக்கும். அதோட சேர்ந்த மரியாதையும் உங்களுக்கு வரும். உங்களிருந்து விடப்படுறது உங்கள் ஜாக்சன்.